ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். ஒரு 15 நாள் வந்து நம்ம முன்னோர்களுக்காக வந்து சாப்பாடு படைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து முதல்ல நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கையில், அதுக்கப்புறம் பசங்க வந்து எக்ஸாம் நடக்கிறதால வீட்டில் இருக்கிறாங்க. டே பை டே அந்த டைமில் வந்து அவங்க கையிலையும் வந்து வைக்க சொல்லி கொடுத்தாச்சு. பட்டு காக்கா வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஒரு நாள் நான் பிளேட்டில் வச்சுருந்தா பிளேட்டையும் தூக்கி கீழே போட்டுருச்சு. ஒரு பேப்பரில் வச்சு சாப்பாடு போட்டால் அந்த பேப்பரையும் தூக்கி கீழே போட்டுருச்சு. இனிமேல் இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு கல்லை வச்சு அது மேலே வந்து சாப்பாடு போட்டால் அமைதியாக வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. ஸோ இந்த காக்கா எதுக்கு தான் இப்படி பண்ணிச்சுன்றது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு திடீர்னு வந்து நான் நெல்லூருக்கு போக வேண்டிய வேலை வந்து வந்திருந்தது. ஸோ பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதால என்னென்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கோ சொல்லிவிட்டு நான் வந்து காலையிலேயே 8:30க்கெல்லாம் எங்களோட கசினை கூட்டிகிட்டு வந்து நெல்லூருக்கு கிளம்பிட்டேன். நார்மலாக வந்து சீக்கிரமாக போயிடலாம், ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு போனால், பட்டு அன்னைக்கின்ட்டு எங்கள் நேரமோ என்னன்னு தெரியல, பஸ்காரர் வந்து 12:30 வரைக்கும் நெல்லூருக்கே ரீச் ஆகல. நாங்கள் வந்த வேலையை வந்து ஒரு 3 மணிக்கு அப்படின்னு சொன்னதால் என்னென்னா இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு நேராக நெல்லூரில் இறங்கின உடனே நவீன் அண்ணாவோட கடைக்கு தான் போயிருந்தோங்க. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே நவீன் அண்ணா கால் பண்ணிவிட்டு சில கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே நவீன் அண்ணா வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு. ஸோ போன உடனே வந்துட்டு சில மாடல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். நான் இந்த வாட்டி பிளாக் பீட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து வாவ் சூப்பர் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து மாடல்ஸ் எதுவும் பிடிக்கல. ஏன்னா லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இயர்ரிங்ஸும் பார்த்தோம். அண்ட் என்னோட இயர்ரிங்கும் இங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இதில் இந்த வாட்டி வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ ஃபைனலி பிளாக் பீட்ஸ் பார்த்தேன், பட் வாங்கலை. அண்டு என்ன வாங்கியிருக்கேன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் என்னோடய கசினுமே வந்து இந்த கலச சொம்பும் அப்படியே அஷ்டலக்ஷ்மி பிளேட் வாங்கணும் அப்படின்னு வந்திருந்தா. ஸோ அதுவும் பார்த்துட்டு ஃபைனலி எங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்து நேராக சிஎம்ஆருக்கு தான் போயிருந்தோம். சிஎம்ஆரில் வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோடய இயரிங்ஸில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாடல் வந்து சேம் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறுறதுக்குள்ளே ஒரு 7:30 ஆகிடுச்சுங்க. அண்ட் ஃபைனலி சென்னைக்கு வந்து 12 ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்குள்ளே.